இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்க விறுவிறுத்து இந்த என்ன டைம் தெரியுமா? 6:30 மணி ஆகுதுங்க. பசங்க இன்னைக்கு லீவ் விட்டாங்க, ஒன்றும் சமாளிக்க முடியல. ஏதாவது செஞ்சுட்டாங்க. சாயங்காலமே ஒரு 5 மணி இருக்கும். போண்டா பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, அவங்கள சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு மைதா மாவும் ரவை வச்சு இருங்க. பாருங்க, அசல் பூரி மாதிரியே இருக்குங்களா? ஆப்பம் செஞ்சுன்னு இருக்காங்க. இதுல வெறும் சிம்பிள் ஐட்டம் தான். வெறும் பாருங்க, சர்க்கரை, மைதா மாவு, ரவை, அவ்வளவுதாங்க. அப்புறமா உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா ஏலக்காய். நீங்க வேணும்னா போடலாம். என் பசங்க ஏலக்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்படி நம்ம இட்லி பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு இங்க பாருங்க, அவ்வளவுதாங்க. இப்படிதாங்க ஊத்தின்னு இருக்கேன். காலி ஆயிடுச்சு. ஒரு ஈடு ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு போதும்னு சொன்னது மிச்சத்தை இப்போ மறுபடியும் இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் நாங்கள் சாப்பிடல. எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் ரொம்ப மேய்க்க போகிறோம்னா ஏப்ரல் லீவுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலைங்க.